ஸோ ஹாய் பயோடாக்ஸ் அண்ட் கேல்டாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. கடந்த சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் பயங்கர மட்டியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை காப்பாற்றுறதுக்கு யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படிங்கிறப்ப தான் வந்து நம்மளுடைய ரிசர்வாயர் டாக்ஸோட சேவியர் தருண் குமாரை வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். தருண் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கால அடுத்த சாய பேங்கராக மாறுறதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இதுல என்ன கூத்துன்னா சாய பேக்கரே தண்ணீர் ஊத்துக்கிட்டோம். இவன் வந்து சாய பேக்கருக்கு டூப்பா இருக்கிறாப்புல. அப்பா வேற நான் வேலை ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 2 வீடியோவில் வந்திருப்பேன். ஹாய் பாய் டாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நல்லா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும்னு ஒரு பிளானில் இருந்தோம். இப்போ தான் வந்து நல்லா இருக்கு. அம்மா இசையிலேருந்து சோல்ஃபுல் மியூசிக் அந்த அப்படி ஒரு அம்மா இசைங்கிறது ஒரு பிராண்டு. அந்த பிராண்டில் இருந்து அப்படி சோல்ஃபுல் அந்த ரீபிராண்டிங்கான காரணம் என்ன சொல்லுங்க? இல்லை, இந்தியா வாண்ட்ஸ் டு நோ வை யூ சேஞ்ச் யுவர் நேம். இல்லை, சாய பேங்கர் ஆக போறீங்க. அப்படிலாம் கிடையாது. முன்னாடி ஸ்கூல்ல வந்து யூடியூப் சேனல்ல இருந்தேன். காலேஜ் வந்து தான் நானே இன்ஸ்டாகிராம் வந்து ஏற்றுனேன். சரி இன்ஸ்டால போடுவோம், ஏதாவது ரீச் கிடைக்கும். நீங்க தான் பிரைன் வாஷ் பண்ணீங்க, மறந்துட்டீங்களாடா? மக்கள் கூப்பிட்டதுனால நீங்க வந்திருக்கிறீங்க, மக்களுக்காக இறங்கி. சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஏன்னா சார்ஜ் நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, வேக வேகமா வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் யூ எவர் ஹேட் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இப்படி ஒரு சுச்சுவேஷனால நான் இன்ன வரைக்கும் அதை நினச்சி வந்து வருத்தப்படுறேன் அப்படிங்கிற ஒரு டாப் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் வந்து இப்போ பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் தரும், நீயே சொல்லு, என்ன நடந்தது? நீங்க சொல்லுங்க முதல்ல. நீங்க தான் அது இல்லை, அதாவது தருணுக்கு தான் வந்து ஃபேன்ஸ் அதிகம். நீங்களே சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிக்கலாம். அது 11th பப்ளிக், 10th வந்து இது கிடையாதுல்ல, பப்ளிக் கிடையாது, அப்படியே வந்தாச்சு. 11th பப்ளிக் அப்போ ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, கொரோனாலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் இப்போல்லாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, 11th பப்ளிக் அப்போ மற்றது எல்லாமே மனப்பாடம் மட்டும் அப்படியே எழுதிடுறேன். நான் வந்து கொஞ்சம் மனப்பாடம் கேசி இப்போ கொஞ்சம் மார்க்குன்னு வைக்கலேன். அப்போ வந்து எல்லா கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடலாம். மேக்ஸ் வந்து நான் கிளாஸ்லேயே இல்லை, சுத்தமாக எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால சரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 6 days வந்து லீவ் இருக்கும். ஸோ அந்த லீவ் எப்படியாவது உபயோகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்போதான் ஆழமாக இறங்குறாரு, மேக்ஸ் குள்ளர் வந்து குளிக்கிறாரு. நமக்கு அதெல்லாம் பயம் வந்துடுச்சு. ஒரு சமம் போட்டு பார்த்தா தான் நமக்கு வருது. சரி இது சரிவிட்டு வராது, நான் கூட அமைதியாக உட்காந்துட்டேன். ஒரு 3 நாள் வேஸ்ட் பண்ணியாச்சு. சரின்னு பார்த்தா அவன் வந்து ஒரு 4-5 யூனிட் முடிச்சிட்டான்றான். சரி இது சரிவிட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து நம்ம இதுதான் ஒரு பெஞ்சுனா நம்ம பக்கத்துல உட்கார்றது பேரு சுதன் பாலாஜி. நோட் பண்ணிக்கிங்க. அவர் ரொம்ப பயங்கரமான அவர் வந்து எல்லாமே ஹாப்பியா தான் ஏத்துப்பாரு, சோகமா இருந்தாலும் சரி. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலே. அவரு வந்து 12 யூனிட்ல 10 யூனிட் முடிச்சிட்டாலே, இன்னும் 2 யூனிட் தான் முடிச்சுட்டு ரிவைஸ் தான் ஆயிடுங்க. சரி சொன்னோமே நம்ம மொத்த ஃபோக்கஸ் அவர் மேலதான், நம்ம படிக்கலாம் கிடையாது, அவர்கிட்ட ஃபோக்கஸா போடுவோம். நான் படிக்கிறத விட்டு அவருக்கு வந்து இதெல்லாம் படிச்சிட்டேன்னு எழுதிலாம் கொடுத்தேன். சுத்தமா படிக்கல, போனேன் எக்ஸாம் அன்னைக்கு வந்தா எங்க கிளாஸ் டாப்பர் வந்து ஸ்ரீனிவாசன் ஒரு டாப்பர் இருப்பாரு. சீனி வந்து பாத்தீங்கன்னா அவரு புரட்டிட்டு இருக்காரு. தந்து வராதரா, பக்கத்துல வராதரா, புரட்டிட்டு இருக்காரு. நம்ம சுதன் பாலாஜி அப்படியே அல்ல நான் பாத்துக்கிறேன். அவனுக்குள்ள கன்ஃபிடன்ஸ் அப்படியே எனக்கு இருந்தது. சரி ஆளு பாத்துப்பான் அப்படின்ட்டு சரின்னு எக்ஸாம் ஹால் போனோம். எக்ஸாம் ஹால் போயிட்டு உட்கார்ந்தோடனே தலைவன் வந்து ப்ரிப்பேர்டு, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டேன். ப்ரிப்பேர்டாக இருந்துக்கேன், நான் ஒன்று டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், ப்ரிப்பேர்டாக இருந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஷீட் வந்தது, அடுத்தது கொஸ்டின் பேப்பர் வந்தது,
சுந்தர் பாலாஜிக்கு நமக்கு டைம் கொடுத்தாச்சு, இந்தாப்பா உட்காந்து எழுதுப்பா, நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் வரப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாப்பா. உட்காந்து எனக்கு நான் பார்த்துட்டு சரி கொடுத்துப்போம். நான் அதுக்குள்ள கொஸ்டின் கூட பார்க்கல, அந்த ஆன்சர் ஷீட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டான். அவன் என்ன பண்ணா கடற்கரை எழுத ஆரம்பிச்சான். படிச்சதெல்லாம் தலைவன் புரித்தனமா எழுத ஆரம்பிச்சான். எழுதுமே நான் அவ்வளவுதான் இறந்துட்டேன். தலைவன் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் பேப்பர்ல பார்த்துட்டேன். அப்படின்னா சரி சரி நான் டைம் கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு ஸ்கேல் பென்சில் போடுறான்னா சரின்னு கொடுத்தேன். இந்தா கொடுத்தா அவன் என்ன பண்ணான்னா சடான்னு கோட் எடுத்தான் சார். எல்லா பேஜ்லயும் அடிச்சுட்டு ஆனா இந்த தப்ப நீங்க 12th சரி பண்ணிட்டீங்கல்ல? 12th நான் பாருங்க நான் வரேன். அது நான் சொல்றேன் நான் பார்த்தேன். இவங்க என்னன்னா சுதன் பாலாஜி, இவன் இன்னொருத்தன் யாரு, இன்னொரு பையன் யாரு பக்கத்துல உட்காந்துருப்பாப்ல படிக்கிற பையன் துளசி. இவங்க 3 பேரும் பக்கத்து பெஞ்சு. இதுல என்ன ஹைலைட்னா பக்கத்துல உட்காந்துருந்தவங்க ஸ்கூல் பேனர்லயே பக்கத்துல வந்திருக்காங்க. என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே நான் பார்த்து அப்படி பாக்குறேன் எப்படிரா அப்படின்னு பார்த்தா பேனர்ல பக்கத்துல உட்காந்து எல்லாம் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. சரி பண்ணிட்டீங்க, பிளான் அடிச்சிட்டீங்க. அது வந்து இது நான் சரி ரைட். சரி இப்போ என்னோட கதைக்கு வரோம். இதுவும் ஸ்கூல்ல நடந்ததுதான். ஸ்டார்டிங்ல நரேஷன் நல்லா பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இட் வாஸ் அ வெரி ஃபைன் டே மார்னிங். எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ஸ்லேட் ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸ்லேட்டில் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அந்த கவர் போட்டு வந்து இன்னும் அந்த கவரில் அது போட்டு வந்தேன். அதெல்லாம் ஸ்கூலுக்கு ஜாலியாக எடுத்துகிட்டு போனேன். யூகேஜி படிக்கிறப்போ இது நல்லா எடுத்துகிட்டு போனேன். என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல, வயிறு லைட்டாக கலக்கிருச்சு, ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இப்பன்னு இல்லை, அப்போலேருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம வந்து இப்ப மட்டும் இல்ல, அப்பையில இருந்து இன்ட்ரோவர்ட் தான். அதாவது எப்படின்னா ஆய் வருதுன்னு சொல்றது கூட முடியாத இன்ட்ரோவர்ட் நான். ஸோ என்ன ஆச்சு, கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டேன், சேர்லயே போயிட்டேன். ஸோ அதை வந்து நான் மறைக்கிறதுக்கு சேர்ல ஹோல் இருக்கும்ல, அது எப்படி நான் தெளிவா சொன்னேன். அது யாராவது கீழே உழுதுட்டு பேக்ல இருக்கிற ஸ்லேட்டை வச்சு நான் முட்டை கொடுத்துருக்கேன். புது ஸ்லேட்டை அது வச்சு முட்டை கொடுத்துருந்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கட்டத்துல ஸ்மெல்லு வந்து அப்போ போயிட்டுன்னு கூட நான் சொல்லல. அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய இன்ட்ரோவர்ட். இல்ல அது ஹோல் கிளாஸுக்கே அது எம்பாரசிங் மூமெண்ட் தான். பக்கத்துல எல்லாம் மிஸ் வந்து ஏதோ ஸ்மெல் வருது கண்டுபிடிச்சாங்க. போனதுக்கு அப்புறம் சொல்லல, அதான் விஷயம். பக்கத்துல இருக்கிற பொண்ணு அப்பயுமே நான் தானும் ஒத்துக்கல, சரி வருது யாருன்னு சொல்லி. அப்பயுமே அந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரோவர்ட். பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு போய் மிஸ் இவன் தான் மிஸ் அப்படின்ட்டுருச்சு. மாட்டிக்கிட்டேன். மொத்த கிளாஸும் சலசலப்பாயிருச்சு. வழக்கம் போல வந்து கழுவி விட்டாங்க. ஆயம்மா வந்து பயங்கரமா திட்டினாங்க. ஸ்லேட்டை வச்சு அட்டை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்லேட்டெல்லாம் கழுவி கொடுத்தாங்க. அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் துண்டு, அப்போ நான் ஸ்பேருக்கு ட்ரெஸ் எதுவும் எடுத்துடல, துண்டு கட்டி உட்கார வச்சுட்டாங்க. அது பயங்கரமா திட்டுவாங்க அந்த ஆயம்மா. அதுவும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா ஏன்டா எதுன்னு. துண்டு கட்டி உட்கார வச்சுட்டாங்க. திரும்பவும் எனக்கு வந்துருச்சு, ஆனா நான் சொல்லலை. துண்டுலேயே போயிட்டேன். ஏன் நேரம்னு பார்த்து இல்ல அதை கேளு, என் நேரம்னு பார்த்தா அன்னைக்கு துண்டு எதுவுமே எல்லாம் போயிருச்சு. எல்லாம் அன்னைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க போல இருக்கு, அதனால துண்டு எதுவும் இல்லை. ஸோ கழுவி விட்டு என்னை அம்மனமாவே ஒரு 2 மணி நேரம் கிளாஸ்லேயே படுக்க வச்சாங்க. பட் அப்புறம் எங்கள் அப்பாவை கால் பண்ணி ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கோஆர்டினேட்டர் மேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ரொம்ப நல்ல மேம். அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப என்ன இது இப்படி படுக்க வச்சிருக்கீங்கன்ட்டு மிஸ் எல்லாம் திட்டினாங்க. ஆமாம் ட்ரெஸ் இல்லாமல் படுக்க வச்சு பயங்கரமாக திட்டினாங்க மிஸ் எல்லாம். பாய போட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ட்ரெஸ்ஸு மாட்டி விட்டு கிளம்பிட்டு போயிட்டாரு. அது வந்து அந்த சம்பவம் வந்து ட்ராஜடிக்கா இருக்குன்னா, அது எந்த அளவுக்கு ட்ராஜடிக்கா இருக்குன்னா என்னை மட்டும் பாதிக்கல, அன்னைக்கு நாளில் கிளாஸுக்கு வந்த எல்லாரையும் பாதிச்சிருக்கு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. நான் அது முடிஞ்சிருச்சு, யூகேஜி முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஏதோ நான் ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டேன்னு சொல்லி எங்க மிஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த கோஆர்டினேட்டர் மிஸ் மூஞ்சி பார்த்து, நீ அந்த யூகேஜில தானே நீ எப்படி அதான் அவ்வளோ மோசமான நிலையில வந்து அந்த ஒரு எம்பாரசிங்கான மூமெண்ட் நடந்துருச்சு.
அதான் ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குன்னா அன்னைக்கு நாள் வந்து என்னை மட்டும் பாதிக்கல, சுத்தி இருந்த எல்லாருக்கும் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் 6th படிக்கிறப்ப ஸ்ரீராம்னு ஒரு ஃப்ரெண்டு, அவன் யூகேஜி படிக்கிறப்போ பக்கத்து கிளாஸ், என் கிளாஸ் கூட இல்லை பக்கத்து கிளாஸ், அவன் ஞாபகம் வச்சு நீ யூகேஜி படிக்கிறப்ப ஆயப்போல தான் 6th வந்து சொல்றான். மாதிரி எப்படி இருந்தாலும் சின்ன வயசுல போயிட்டு மறந்துடுவாங்கன்னு பார்த்தா அது வந்து அப்படியே தொடர்ந்து அது எனக்கு அது ஒன்று மட்டும் இல்லை, அந்த ஆயினாலே வந்து ஸ்கூல்ல வந்து எனக்கு பழைய நிறைய சம்பவம் நடந்திருக்கு. என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இது இந்த வாட்டி அந்த தப்பு நான் பண்ணேன் லைட்டா கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் ஆய் வருதுன்னா சொல்ற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைரியம் வந்துருச்சு. மிஸ்கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டேன், டாய்லெட்டுக்கு போயிட்டேன், கதவை நான் உள்ள லாக் பண்ணிட்டேன். வெளியில ஆயம்மா யாரும் இல்லைன்னு சொல்லி வெளியில லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோலி முடிஞ்சு கழுவிட்டு திறக்கிற முடியல, அழுதுகிட்டு இருக்கிற பாத்ரூம்ல தட்டுற தப்பு டப்புன்னு தட்டுற, யாரோ பசங்க எல்லாம் வந்துட்டு போனா எவனோ ஒருத்த மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சிரிச்சுட்டு மட்டும் போறாங்க, திறந்து விடாம. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அது யூனிசெக்ஸ் ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். பசங்க ஒரு ஃபர்ஸ்ட் அனுப்பி விடுவாங்க, அப்புறம் பொண்ணுங்களை அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ யாரோ ஒரு பொண்ணு, புண்ணியமாக போன பொண்ணு வந்து திறந்து விட்டு அது ஓடிடுச்சு. நான் வெளில திறந்து பார்க்கறதுக்குள்ள அந்த புள்ள ஓடிடுச்சு. அது பொண்ணுன்னு மட்டும் தெரியும், பின்னாடி ஓடினது மட்டும் பார்த்தேன். ஸோ அதான் அந்த ஆயினால வந்து நிறைய எம்பரசிங். சரி சரி சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆயிலாம் சொல்றீங்க. அதான் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. அன்னைக்கு காலையில அதே மாதிரி காலையில கலக்கிது. அன்னைக்கு எப்ப 9th படிக்கும் போது மறக்க மாட்டேன். 9th படிக்கும் போது ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து மேல இருக்கும், வரிசையா இருக்கும், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். வரிசையா இருக்கும், இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஸோ அந்த இது வந்து காலையில நான் போயிட்டு சரி எப்படி போல போயிட்டு வரோம் தானே அப்படின்ட்டு போயிட்டு தண்ணி இருக்கா, தண்ணி வரல, வெறுத்துருச்சு வாழ்க்கை. இல்லடா தண்ணி இல்லடா, எந்த சைடுமே தண்ணி இல்லடா. நான் எனக்கு ஒண்ணுமே புரியல, கதவு மூடி இருக்கு, லைட்டா இருக்கா கால மரம் போறவன் எல்லாம் வந்து பார்க்கல. எனக்கு தண்ணி சுத்தமா இல்லை, சுத்தமா இல்லை தண்ணி. என்னடா பண்றது பார்த்தா பெல் அடிச்சிட்டாங்க. பெல் அடிச்சோடனே அந்த நேரத்துக்கு வந்து போவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கதவை திறந்து இன்னொன்று பாத்ரூம் நான் எப்படி வச்சிருக்கேன் பேண்ட்டை, தைரியம் சுத்தமா வரல. சரி திறந்து நெக்ஸ்ட் ஜம்ப் அடிச்சிட்டேன், எவனும் இல்லை. நெக்ஸ்ட் பாத்ரூம் ஜம்ப் அடிச்சுட்டு அதான் சொல்றேன், அதுலயும் தண்ணி வரல. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க மட்டும் லைட்டா இது இருந்தது, பக்கெட்ல தண்ணி இருந்தது, அதை மட்டும் அப்படியே ஏதாவது மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு தருண் ஒரு 4-5 பேரை உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஆய்வு மூமெண்ட்லயே ஒரு தனி வீடியோ போடலாம் போல இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி சம்பளம் போல. சரி முடிச்சுட்டு போயிட்டு யாருமே கிளாஸ்ல இல்ல. அப்புறம் இன்னொரு பாத்ரூம் போயிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, அப்பா சாமி இன்னைக்கு நல்லா முடிஞ்சதுடா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஆய் மூமெண்ட் வச்சு இந்த வீடியோக்கு வந்து ஒரு எத்தனை லைக்ஸ் இல்லை ரீச் ஒழுங்கா போகும், ஒரு 25. இந்த வீடியோக்கு ஒரு 25 லைக் வந்ததுன்னா நம்மளோட ரிசர்வாயர் டாக்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களோட ஆய் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு வீடியோ போடலாம்.